ரைட், இதை பாங்க முடியறதோட ஸ்டார்ட் ஆகும். ரைட், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோம் வேணாம். நேற்று ஓரலுக்கான செமினார் முடிஞ்சுது. அதில் வந்து இதை விட கொஞ்சம் கூட பேர் இருந்தீங்க, பிரச்சனை இல்லை. நேற்று இந்த ஆட்கள் கொஞ்சம் பேரும் இதில் ஈகிறீங்க. நேற்று செமினார் நல்ல மாதிரிஞ்சுன்னு நினைக்கிறேன்னா குரூப்பில் அடுத்து வந்து கொமெண்ட்ஸ் யாரும் போட்டிக்கு இல்லை, பிரச்சனை இல்லை. ரைட், இன்றைக்கான செமினாருக்கு நான் பேப்பர் ஆல்ரெடி போட்டிருந்தேன் குரூப்பில். அந்த பேப்பரை நீங்கள் செஞ்சு பார்த்திப்பீங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் வேணா. ரைட், நேற்று கொஞ்சம் லேட் ஆகிட்டு இன்றைக்கு ஆடியோ வீடியோ கிளியர் எந்த பிரச்சனையும் இல்லையே. கொஞ்சம் செட் பாக்ஸில் போடுங்க ஆடியோ வீடியோன்னு சரி பிரச்சனையான்னு சொல்லி. பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லாட்டி ஓகேன்னு ஒரு மெசேஜ். ரைட் 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 ரைட். அடுத்தது வந்து ஆடியோ வீடியோ கிளியர் இல்லாமல் போனால் செட் பாக்ஸில் கொஞ்சம் போடுங்க, நான் பார்த்துட்டு சரி செய்கிறேன். யாரும் மைக் அன்மியூட் பண்ணுவானா இப்போக்கி? நான் டைம் தரேன். ரைட், இப்போ வருவோம் ஃபர்ஸ்ட் கேள்வி. ரைட், ஃபர்ஸ்ட் கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மார்க்ஸ் ஸ்கீம் சிஸ்டம் வந்து எல்லாரும் தெரியும் தானே? முதலாவது 25 கேள்வி. அடுத்தது பார்ட் ஒன்ல ஏ பார்ட் பி பார்ட்னு ரெண்டு இது. அதில் வந்து பார்ட் ஒன்ல ஏ பார்ட்டுக்கு வந்து 25 கேள்வி. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து 5 கேள்வி. அதே மாதிரி பார்ட் டூ எடுத்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 12 கேள்வியில் 10 கேள்வி செய்யணும், எஸ்ஏ கேள்வி. சரியா? ரைட், இப்போ நாங்கள் டிரெக்டாக கேள்வியே போவோம். வேற என்ன சரி விஷயம் இருந்தால் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ கேள்வி போவோம். ரைட், முதலாவது கேள்வி பாருங்க. வர்க்கமூலம் 60 வர்க்கமூலம் 60 முதலாம் அண்ணளவாக்கத்திற்கு மிகவும் பொருத்தமான விடையை தெரிந்து அதன் கீழ் கோடிடுக. ரைட், மிகவும் பொருத்தமான விடை. இந்த இடத்துல உங்களுக்கு கேட்டது வர்க்கமூலம். உங்களுக்கு தனியா வர்க்கமூலம்னு பாடம் மிகுது, 10லேயும் மிகுது, நினைக்கிறேன் ஓலவல்லையும் மிகுது. ரைட், இதுல வர்க்கமூலம்னு சொன்னா என்ன தெரியும் தானே? எப்படி நிறைவர்க்கென்ற ஒரு பெருமானம் காண்றது. நிறைவர்க்க ஒரு வர்க்கமூலத்துக்குள்ள வர்க்கமூலம்னு என்ன? அரையாம அடுக்கு. சரிதானே? ரைட், இது எப்படி நீங்க உங்களுக்கு தெரியும். 25 வர்க்கமூலம் 5, சரியா? 9 வர்க்கமூலம் 3, சரியா? அந்த மாதிரி தெரியும் தானே? ஆனா இதுல பாருங்க, 60 வர்க்கமூலம். 60 வர்க்கமூலம் வந்து ஒரு நிறை எண்ணா இல்லதானே? ஒரு தசமத்துல வரப்போகுதேனா? ரைட், அப்ப அதை தான் கேட்டுக்குது. மிகவும் பொருத்தமான விடைய என்ன செய்யட்டுமா? கோடிட்ட சொல்லிது 4 விட தண்டிக்குது. ரைட், எம்சிக்யூ பேட்டர்ன்ல தான் இருக்குது இது. இப்ப பார்ப்போம், கேள்வியை பார்ப்போம். அதன் கீழ் கோடிடு. ரைட், இதுக்கு முதலாம் தசமதானத்திற்கு அண்ணளவா இது மட்டம் தட்டணும்னு சொன்னா நீங்க வர்க்கமூலத்திட பெருமானத்தை 2 தசமதானத்துக்கு காணணும். விளைஞ்சா அப்பதான் உங்களுக்கு மட்டம் தட்ட இயலும்.
பாப்போமா? ரைட். வர்க்கமூலத்துக்கு எப்படி இதுல செய்க வழி எப்படி? முதலாவது இந்த 60ல வர்க்கமூலம் காண்றது எப்படின்னு சொல்ல போறேன். ரைட். 60 இப்படி பிரிப்பீங்க. சரியா? ரைட். இந்த நம்பர் எழுதுற நேரம் நல்ல நினைவு வச்சுக்கொள்ளணும். பின்னுக்கு இந்த ரெண்டு ரெண்டு நம்பரா எழுதுறது. சரியா? எப்படி? இது மொத்தமே ரெண்டு நம்பர் தானே, அப்ப இது அப்படி எழுதுவீங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோம், 144 இருப்பேன். 144 எத்தனை இட? 12 நிறை வர்க்கம். சரியா? அதாவது 12 வர்க்கம் தான் 144. இந்த 144க்கு இது பேசிக்கான விஷயம், மறக்கிற விஷயம். 144க்கு வர்க்க மூலம் காண சொன்னா என்ன செய்வீங்க? 144 எப்படி? பின்னுக்கு இந்த ரெண்டு ரெண்டு நம்பரா பிரிக்கணும். 144 பின்னுக்கு இந்த ஒரு நம்பர் ரெண்டு நம்பர், இது ரெண்டும் தனிய, இது தனிய, இந்த ஒரு நம்பர் தனியா. அப்ப எப்படி? இந்த பிரித்தல் அடையாளத்தை போட்டு 144 இப்படி பிரிப்பீங்க. சரிதானே? இது கிளியர் தானே? ரைட். இங்கன எனக்கு ரெண்டு நம்பர் தாங்க, அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. டிரெக்டா வர 60. ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த 60ன்னு சொல்ற வர்க்க மூலம் எந்த நிறைவர்க்கத்துக்கு இடையில இது. அதாவது எப்படி? 7 வர்க்கம் எத்தனை? 7 7 49, 8 8 64. சரியா? அப்ப 7 7 49, 8 8 64. சரியா? இது ரெண்டுக்கும் இடையில தான் இந்த 60ன்னு சொல்ற வர்க்க மூலம் இது. அப்படின்னு சொன்னா இது 7 இது 8ன்னு சொன்னா இந்த வர்க்க மூலம் 60 பெருமானம் ஏதோ ஒரு 7 தசம்னு சொல்லித்தானே வரப்போகுது. ரைட். அப்ப இங்க நான் பிரிக்கணும் எதால? வெயிட் 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 வெயிட். ரைட். பிரிக்கணும் எதால? 7ஆல. சரியா? ரைட். 60க்குள்ள 7 எத்தனை முறை? 7 முறை. 7 7 49. இப்ப இங்க 7ஆல பிரிச்சீங்க, அந்த 7 முடிவுக்கு வந்த இதுல இருந்து இங்கன 7ஆல பிரிக்க போறீங்க. 7 60க்குள்ள 7 எத்தனை முறை? 7 முறை. 7 7 49. இப்ப வளமையான வகுத்தல் மாதிரி கழிக்கணும். 60ல 49 போன எத்தனை? 11. ரைட். அடுத்தது இப்ப மேல நம்பர்ஸ் இருக்குதா? நம்பர்ஸ் இல்ல. மேல எங்கன இதுக்கு அடுத்து நம்பர்ஸ் இல்லைன்னு சொன்னா இங்கன தசத்தை வச்சுட்டு இங்கன ஒரு நம்பர் நீங்க எப்ப போட போறீங்க? சரியா? இங்கன ஒரு நம்பர் போட போறீங்க. அந்த போடுற நம்பர் இந்த 7 2ஆல பெருக்கி இங்க போடுவீங்க. 7 2 2 மடங்கு தான் போடணும். 7 2 7 2 14. ரைட். அடுத்தது இங்கன ஒண்ணுமே இல்ல தானே, நீங்க தசத்தை வச்சிட்டீங்கன்னு சொன்னா சைஃபர் போட இயலும். சைஃபர் எங்கன? இந்த இடத்துக்கு நேரா நம்பர் இருந்தா நம்பரை இறக்கிப்பீங்க அப்படியே கீழே. நம்பர் இல்ல, தசத்தை வச்சுட்டு 2 சைஃபர். ரைட். 1100. இப்ப பார்க்கணும், இப்ப சின்ன ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் இது. 1100 தானே? இந்த 1100க்குள்ள இங்கன ஒரு நம்பர் நீங்க எழுத போறீங்க. சரியா? இங்கன எழுதுற அதே நம்பர் இங்கனே எழுத போறீங்க. சரிதானே? அதாவது இங்கன ஒண்ணு போட்டா இங்கன ஒண்ணு, அதை எழுதிட்டு இந்த 1 தர 141 எத்தனை? 141. 1100க்குள்ள 1 தர 141 ஒரு முறையா வரும்? இல்ல. அதாவது இந்த 1100 எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு ஃபீல் பண்ணணும். நீங்க போடுற ரெண்டு நம்பர் பெருக்கம். அப்ப இது வராது. 2 போட்டா இங்கேயும் 2. 142 284 அது வருமா? அதுவும் வராது. ரைட். அப்ப நான் சும்மா போட்டு பாக்குறேன். எத்தனை? இந்த 1100 நெருக்கி வரணும் நாங்க பெருக்கிற பெருமானம். எத்தனை? ரைட். எஸ்டர்டே செமினார் குட். நல்ல பிரயோசனம். ரைட். தேங்க்யூ. வெல்கம். ரைட் ரைட். ரைட். பாருங்க, 1100 தானே? இங்கன நான் உதாரணத்துக்கு ஒரு 6 இல்லாட்டி 7 8 போடுறேன். சரியா? 8 போட்டுட்டு பெருக்கி பாக்குறேன். 8 தர 148 எத்தனை? 8 8 64 6
8 4 32 32 ஆறும் 38 3 8 1 8 1184ண்ணா. அப்ப எட்ட போட்டா 8 தர 148 இங்கன இங்கன போடுற 8 இங்கேயும் போட்டா 1184 வருது. அப்ப இந்த 1100 விட கூட தானே. அப்ப இது வராது, 148 போட இயலாது. அப்ப நான் 147 ட்ரை பண்ணி பாக்குறேன். ரைட், 7 தர 147 எத்தனை? 7 7 49 4 7 4 28 32 3 1029. ரைட், இதுதான் வரப்போகுது. ஏன் 8 வர ஏழாதுன்னு சொன்னா 7 தான் வரப்போகுது. எப்படியுமே 1029 கழிச்சாத்துன்னு குய்ய செய்வோம். 71 சரியா? ரைட், 71. இப்ப திரும்ப நான் என்ன சொன்னேன்? முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டணும்னு சொன்னா, முதலாம் தசமதானத்துக்கு ரைட், மைக்க நான் பண்றேன். நீங்க முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டணும்னு சொன்னா 2 தசமதானத்துக்கு வர்க்கம் எழுதுற பெருமானம் காணும். ஒரு தானம் கண்டிங்க. இப்ப இங்கன செஞ்ச அதே வேலை ரிப்பீட்டா இன்னொருக்கா செய்யணும். ரைட், அப்ப எப்படி? இங்கன 7 போட்டுட்டு இங்கன 7 போட்டோம். இங்க 7 போட்டா இங்கன வரப்போறது என்ன? 7 தர 2. ரைட், இங்கன வரப்போகுது இப்ப 77 2 மடங்கு. ஏன் இங்கன செஞ்ச அதே விஷயத்த கீழே 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 செஞ்சுட்டு போறதுதான். 77 2 எத்தனை? 77 தர 2 எத்தனை? 154. ரைட், இங்கன வரப்போகுது 154. இங்கன ஒரு நம்பர் இப்ப எழுத போறீங்க. அதே நம்பர் இங்கன எழுதுவீங்க. இங்கன சைஃபர் போடுற என்னத்துக்கு? இங்கன செஞ்ச அதே விஷயம் தசத்துக்கு அங்கிட்டு எத்தனை சைஃபரும் போடலும். என்ற சுருக்களுக்கு 2 2 சைஃபரா தான் போட்டுக்கிட்டு வரணும். ரைட், இப்ப இங்கன ஒரு நம்பர் போடுவீங்க, இங்கன ஒரு நம்பர் போடுவீங்க. பெருக்கினா 7100 கிட்ட வரணும். அப்படித்தானே? ரைட், 1 போட்டா சரி வருமா? இல்ல. 2 போட்டா 2 தர 1500 சும்மா எடுப்போம். 1500 எடுத்து 2 2 போட்டா 3000 வராது. 4 போட்டா 6000 சொச்சமேனா. இதே 5 போட்டுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. இங்கன்னா 1540 சொச்சு தானே. 40 ஒரு கணக்கு வரப்போகுது. நான் இதை குறைச்சி 1500 எடுக்கிறேன். அந்த 1500 எடுத்தா இங்கன்னா 5 போட்டேன்னு சொன்னா எனக்கு 1500 5 எத்தனை? 7500. குயிக்கா செய்யறதுக்கு சொல்றேன். 7500 என்ன? 7100 விட பெருசு. அப்ப 5 போட்டு சரி வருமா? 5 போட்டு சரி வராது. அப்ப 4 போட்டு பாக்குறேன். இங்க 4ன்னு சொன்னா இங்கேயும் 4. 1544 தர 4 நன்னாங்கு 16 1 நான் 5 20 21 2 நான் 4 பில 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 நன்னாங்க 16 1 7 போட்டு 1 நான் 5 20 21 2 மிச்சம் 6 வருங்க. இதுதான் வரப்போகுது. ஏன் 7 போட்டேன்னு சொன்னா 5 போட்டேன்னு சொன்னா உதாரணத்துக்கு 5 போட்டு பார்ப்போம். ஐஎன்ஜி, அதாவது இங்கனே 5 இங்கனே 5 போட்டா என்ன வருதுன்னு பார்க்க போறோம். ஐஎன்ஜி 25 2 ஐ4 20 22 2 ஐஎன்ஜி 25 7 2 I1 5 7. ரைட், பாருங்க கூட தானே. இதை விட கூட தானே. ரைட், மேல விலங்கு இல்லைனா இப்ப சரி சரியா? ரைட், இப்ப சரி. 5 போட்டா என்ன? 5 போட இல்லாது. அப்ப 4 தான் போடணும். இங்கனே 4 இங்கனே 4. ரைட், அப்ப பெருக்கினா எத்தனை வந்து எங்களுக்கு 6176 கழிச்சா எத்தனை? ரைட், நான் என்ன சொன்னேன்? 2 தசமதானத்துக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா 7 8 56 எங்கண்ணே? 7 8 86 எங்கண்ணே? கொஞ்சம் இருங்க பார்ப்போம். சரிதானே? 7.74 இதுல கழிச்சு விட எடுத்து
ரைட், கொஞ்சம் கவனிங்க, இதை முடிச்சிட்டு வரேன். செய்யறதுல பிள்ளை இல்லையே. இதை கழிச்சு நான் இங்க ஆன்சர் எடுத்து அடுத்த தசமம் காணணுமா? தேவையில்லை. எனக்கு ரெண்டு தானத்திலையும் இந்த கேள்விக்கான விட செய்யணும். ரைட், பாருங்க. அப்ப 7.74 இது மட்டம் தட்டினா எத்தனை? 7.74 முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டினா இங்க 4 இது 4 இன்ச்சு சொன்னா கீழே உள்ள 10. கீழே உள்ள 10 என்ன? 7.7 சைஃபர். 7.7 சைஃபர். இதே இங்க 7.7 5 இன்ச்சுன்னு சொன்னது எப்படி? 7.8 வரும். ஆனா எங்களுக்கு ஈக்கிறது இதுதான். அப்ப 7.7 சைஃபர் 7.70. அப்ப எத்தனை? 7.7 தான் இதுக்கு ஆன்சர். சரியா? ரைட். சம்ஹான் சம்ஹான் அன்மியூட் பண்ணேலுமா சம்ஹான்? இதுல அன்மியூட் பண்றதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஸ்கிரீன்ல உங்களோட பேர் வரும். கொஞ்சம் சார் சம்ஹான் இதை கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்க. சொல்லுங்க சார். எப்படி? சம்ஹான் ரைட், ஆன்சர் சரி தானே? ரைட், பார்ப்போம். எஸ்கிலிக்கு டைம் பேசி. ரைட், அடுத்தது இதை நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றாங்க, பண்ணிக்கோங்க. சரியா? ரைட், பண்றீங்களா? ரைட், அடிக்கிறேன். ரைட், ரெண்டாவது கேள்விக்கு வாங்க. ரெண்டாவது கேள்வி ஆன்சர் சரி தானே? எத்தனை? 7.7. சரியா? ரைட், பாருங்க. அடுத்த கேள்வி குயிக்கா போவோம். எத்தனாவது? மூணாவது ஆன்சர் 7.7. ரைட், அடுத்தது பாருங்க. சுருக்குகள். சரியா? ரைட், இந்த சுருக்கள் பின்னத்திலே இது பின்னம் தானே? பின்னம் கேள்வி என்ன? ரெண்டாவது கேள்வி 1/2x சய 3/7x. நான் பேசிக்காவே விளக்கப்படுத்துறேன். அதாவது எவ்வளவு எழுமோ அவ்வளோ பேசிக்கா பார்ப்போம். ரைட், இது என்ன? பின்னத்துல கூட்டல் கழித்தல். நான் நேத்தும் சொன்னேன், ஓடலாக்கள் வந்தாக்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். பின்னத்துல கூட்டல் கழித்தல் செய்யணும்னு சொன்னா ஒரு விஷயம் பார்க்கணும். பின்னம்னு சொல்றது என்ன? பகுதி எண் தொகுதி எண்ணை கொண்ட ஒரு எண் தான் பின்னம். சரியா? ரைட், பகுதி எண் சொல்றது என்ன? கீழே இருக்கிறது பகுதி எண், மேலே இருக்கிறது தொகுதி எண். கூட்டல் கழித்தல் செய்யற நேரம் பகுதி எண் தானே? பகுதி என்ன பார்ப்பீங்க? பகுதி எண் சமனா இருந்தா மேல உள்ளது அப்படியே கூட்டுவீங்க, இல்லாட்டி அப்படியே கழிப்பீங்க. உதாரணத்துக்கு 1/2 சக 3/2 இருப்போம். பின்னம் தானே? பின்னம் பகுதி எண் சமன், இங்கேயும் சமன், 2 2. அப்ப சமனாகிற 2 அப்படியே போட்டுட்டு மேலே இருக்கிற தொகுதி என்ன? 1 சக 3ன்னு சொல்லி கூட்டி மேல 4 கீழே 2 போடுங்க. ஆனா இங்க என்ன? பகுதியின் சமனா? சமன் இல்ல. சமன் இல்லைன்னு சொன்னா கோமசி காணணும். சரியா? கோமசி காணணும். கோமசின்னு சொன்ன என்ன? கோமசின்னு சொன்னா
வாய்ப்பாடு உங்களுக்கு நினைவு வரணும். சரியா? எப்படி போமசின்னு சொன்னா போமசி காண்டன்னு சொன்னா வாய்ப்பாடு நினைவு வரணும். ரைட்டா? எப்படின்னு பார்ப்போம். ரைட். 2x-க்கும் 7x-க்கும் போமசி. நீங்க நம்பர்ஸுக்கு போமசி கண்டு படிச்சுக்கிறீங்க. இதையும் படிச்சுதான் இருக்கிறீங்க. அச்சர கணிதம் வந்து இது அச்சர கணிதம் வந்த கஷ்டமா? ஒரு கஷ்டம் இல்ல. நான் நேத்து சொன்ன மாதிரி இங்க 2x 2x அப்படி எழுதுறீங்க. இங்க 7x இதையும் எழுதுறீங்க. ரைட். இது ரெண்டுக்கும் தானே போமசி காணணும். நான் சொன்னேன் அச்சர கணிதத்தை விட்டுட்டு நம்பர் எழுதுவீங்க 2. அதே மாதிரி இங்கேயும் எழுதுவீங்க. அச்சர கணிதம் எக்ஸ விட்டுட்டு நம்பர் எழுதுவீங்க. ரைட். இப்ப நான் என்ன சொன்னேன்? போமசின்னு சொன்னா வாய்ப்பாடு. ரெண்டாம் வாய்ப்பாடு எழுதுவீங்க. 2 6 8 12 14 16 இப்படி போகும். சரியா? ரைட். ஏழாம் வாய்ப்பாடு 7 14 21 28. சரிதானே? ரைட். போமசின்னு சொன்னா பொது மடங்குகளில் சிறியது. எப்படி? மடங்குகள் எழுதிட்டீங்க. எப்படி நாங்க சொன்னோம்? வாய்ப்பாடு. வாய்ப்பாடு எழுதிட்டீங்க, மடங்குகள் எழுதிட்டீங்க. 2 மடங்குகளுக்கும் பொதுவான பொதுவா வைக்கணும், சின்னதா வைக்கணும். ரைட். இதுல பொதுவா சின்னதா வைக்கிற மடங்கு எது? பாருங்க. 2 4 6 8 இங்க இதா ஸ்டார்ட் ஆகுது 7ல தான். 7 இதா 7ம் இல்ல. அடுத்தது 14. இங்க 14 இது. அப்ப ரெண்டுக்கும் போமசி, அதாவது 2 நம்பர்ஸுக்கும் போமசி 14. ரைட். நம்பர்ஸ்ட போமசி 14. அடுத்தது அச்சர கணிதத்தை விட்டுட்டு போயிடுமா போமசி காணக்கிட்ட? இல்ல. அச்சர கணிதத்தையும் போமசி காணும். சரியா? அச்சர கணிதத்தையும் போமசி காணணும். எப்படி? இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ். ஒரு கேள்வி வருது கீழே வருது. ரைட். ஆன்சர் 1 14x பார்ப்போம். ஆன்சர் தெரிஞ்சு செஞ்சாக்கள் வந்து செக் பாக்ஸ்ல போடுங்க, பிரச்சனை இல்லை. சம்மான் மெசேஜ் போட்டீங்கன்னா விடைய எல்லாட்டையும் கேளுங்கன்னு சொல்லி அன்மியூட் பண்றதுக்கு பண்ணி பண்ணி கொஞ்சம் டைம் போகும். நான் கேள்வியை பார்த்துட்டு போவோம். ரைட். 14 நம்பர்ஸுக்கு போமசி கண்டாச்சு. அச்சர கணிதத்துக்கும் காணணும். அச்சர கணிதம் என்ன? இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அச்சர கணிதம் வந்துச்சுன்னு சொன்னா உயரடுக்கு உயரடுக்கு எடுப்பீங்க. எப்படி? இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ். இங்கேயும் எக்ஸ் எக்ஸ்ன்னு சொன்னா எக்ஸ் ஓராம் அடுக்கு, இங்கேயும் எக்ஸ் ஓராம் அடுக்கு. அப்ப 2 இடத்துலயும் எக்ஸ் தான். அப்ப 2 இடத்துலயும் எக்ஸ் நான் எழுதுறேன். சரியா? ரெண்டுக்கும் எக்ஸ் தானே? எக்ஸ் எழுதுறேன். எக்ஸ் எழுதிட்டு உயரடுக்கான உயரடுக்கு எக்ஸ் ஓராம் அடுக்கு. எக்ஸ் ஓராம் அடுக்குன்னு சொன்னா எக்ஸ் தான். இப்ப நம்பர்ற போமசி 14, இதுல போமசி எக்ஸ். ரெண்டையும் பெருக்கி 14 தர எக்ஸ். 14 தர எக்ஸ் என்ன? 14x தான் போமசி. ரைட். குயிக்கா ஸ்கிரீன்ஷாட் பண்றாங்க பண்ணிக்கோங்க. இதை நான் அழிக்க போறேன். நிறைய கேள்வி பாக்குறதுக்கு இது. சரியா? அழிக்கிறேன். போமசி என்ன? இதுக்கும் இதுக்கும் 14x அழிக்கிறேன். ரைட். போமசி கண்ட எண்ணத்துக்கு இந்த பகுதி எண்ணையும் இந்த பகுதி எண்ணையும் ஒரே மாதிரி 14x மாத்துறதுக்கு. ரைட். அப்ப 1 கீழ் 2x எனக்கு ஈக்குது. பெருக்கணும் 14x மாத்துறேன்னு சொன்னா இது எத்தனை பெருக்கணும்? 7 2 14. 7 எக்ஸால பெருக்கணுமா? இல்ல, 7ஆல பெருக்கணும். 7 2 14 எக்ஸ். மேலையும் 7ஆல பெருக்கிறேன். இங்க 7x இது கீழே 2ஆல பெருக்கினா பேசிக்கான கேள்வி குயிக்கா பார்ப்போம். மேல ஓர் 7 7 கீழே 14x. சாய 2 6 14x. எப்படி? பகுதி எண் சமன். அப்ப 14x மேல 7 6 சமன். 7ல இருந்து 6 போனா 1 கீழே 14x. விளைஞ்சா? விளைஞ்சா? கிளியர் தானே? ஸ்கிரீன்ஷாட் பண்ணணுமா? எழுத போனா டைம் போகும். டைம் போகும். ரைட். நாங்க போவோம், அடுத்த கேள்விக்கு போவோம். ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ரைட். டவுட் இல்லையே? டவுட் தான் மெசேஜ்ல போட சொன்னேன். டவுட்னு சொல்லி. ரைட். கிளியர். 3ஆவது கேள்வி. ரைட். ஒரு முக்கோணம். இது எத்தனை? 45. இது 78.
கேட்டிக்குது இந்த எக்ஸ். ரைட். தரப்பட்ட தகவலிலிருந்து எக்ஸின் பெருமானம் காண்க. நீங்க படிச்சுக்கிறீங்க. இது ஒரு தேற்றம் என்ன? விட எல்லாரும் தெரிஞ்சியும் எடுத்துப்பீங்க லேசா. தேற்றம் என்ன? ஒரு முக்கோணத்துல, ரைட்டா, ஒரு முக்கோணம் இது, இங்க எக்ஸ் இது. தேற்றம் எப்படி? ஒரு முக்கோணத்துல ஒரு பக்கம் நீட்டப்பட்டுச்சுன்னு சொன்னா ஒரு புறக்கோணம் உருவாகும். எப்படி? இந்த முக்கோணத்துல இந்த பக்கம் நீட்டப்பட்டதால உருவாகிச்சுன்னா ஒரு புறக்கோணம். அப்படி உருவாகிற புறக்கோணம் அதிட அகத்தெதிர் கோணங்கள்ட கூட்டுத்தொகைக்கு சமன். அகத்தெதிர்னு சொன்ன என்ன? புறக்கோணம், புறக்கோணத்துல அகம் இது, அகத்துக்கு எதிர்கோணங்கள் இது. சரியா? அப்படின்னு சொன்ன இதுல அர்த்தம் என்ன? இந்த எக்ஸ் சொல்றது எதுக்கு சமனாயும்? அகத்தெதிர் கோணங்கள்ட கூட்டுத்தொகைக்கு. 75 78 பேப்பர்ல இது 78 தான். சரியா? அகத்தெதிர் கோணங்கள்ட கூட்டுத்தொகைக்கு சமன். சரியா? ரைட். பாக்குறேன். எக்ஸ் எதுக்கு சமனாகும்? எக்ஸ் எதுக்கு சமனாகும்? அகத்தெதிர்னா இதுவும் இதுவும். ரைட். முதலாவது இதை நான் லேசா யோசிக்கிறது என்னண்டு, ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு முக்கோணமே இது. எக்ஸ் எங்க இது? ஒரு புறக்கோணம். புறக்கோணம் சொல்லி முக்கோணம்னு சொன்னா உங்களுக்கு உடனே தலைக்கு வரணும் என்ன? அகத்தெதிர் கோணங்கள்ட கூட்டுத்தொகை சமன். இது பெரிய தியரி ஒன்றும் இல்லையே. விளைஞ்சா? ரைட். இப்ப இந்த எக்ஸ்னு சொல்றது எதுக்கு சமனாகும்? டிரெக்டா உங்களுக்கு எழுதலும் 45 பாகையும் 78 பாகையும் கூட்டுறது சமன். 45 78 கூட்டினா எத்தனை? 123 என்ன? விளைஞ்சா? ரைட். 123. டவுட் இல்லையே? ரைட் ரைட். ஆன்சர் போடுறீங்க, வெரி குட். அடுத்த கேள்வி இது அழிப்போம். இருபத்தஞ்சு கேள்வியும் பார்க்கணும் இன்னைக்கு. லோக் எக்ஸின் கீழ் 2 சமன் 4. ரைட்டா? இது இப்படி வரணும், மேல கீழே அடிச்சு வச்சு இது. சரியா? இதுல பெருமானத்தை காண சொல்லி இது. சரியா? ரைட். இதுல பெருமானத்தை காண்றது எப்படி? பெருமானம் காணணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எது விலங்குல இந்த கேள்வியா? ரைட். கேள்வி லோக் 2 எக்ஸாம் அடுக்கு சமன் 4. அது பேப்பர்ல சின்ன பிலோ நீக்குது. 2க்கு மேல எக்ஸ கொண்டு வந்து அடிச்சு வச்சுது. சரியா? ரைட். இப்படிதான் வரும் கேள்வி. உங்களுக்கு தெரியும் நேத்து நாங்க ஓலலுக்கும் பார்த்தோம். ரைட். எக்ஸாமன் 2 பார்ப்போம். ஓலலுக்கும் பார்த்தோம். ஒரு மடக்கை வஞ்சின்னு சொன்னா மடக்கை வடிவத்துக்கும் சுட்டி வடிவத்துக்கும் ஒரு தொடர்பு நீக்குது. சரியா? மடக்கையை சுட்டியா மாத்தலும், சுட்டியா மடக்கையை மாத்தலும். இதுக்கு போறதுக்கு முந்தி பேசிக்கா ஒரு விஷயம் பார்த்துட்டு போவோம். நேத்து பார்த்த மாதிரியே உதாரணத்துக்கு ஒரு நான் மடக்கையை சொல்றேன். இப்படி. ரைட். 3 3ஆம் அடுக்கு என்ன? 9. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சாரி, 3 2ஆம் அடுக்கு. 3இன் வர்க்கம் எத்தனை? 9. சரியா? இது இந்த வடிவத்துக்கு சொல்றதுதான் சுட்டி வடிவம். சரியா? இது என்ன வடிவம்? சுட்டி வடிவம். இந்த சுட்டி வடிவத்தை நான் மடக்கை வடிவத்துக்கு மாத்துற நேரம் எப்படி மாத்தணும் நான் சொல்லிக்கிறேன். இதுல யோசிக்கிறது. ரைட். ரெக்கார்டிங் ஷுவர் இல்லை. லைவ் கிளாஸ்ல இருங்க. சரியா? ஷுவர் இல்லைன்னு சொன்னா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றதுல சின்ன பிரச்சனை ஒன்று இது. டிவைஸ் பிரச்சனை. லைவ் கிளாஸ்ல இருங்க. பாருங்க. 3இன் வர்க்கம் சமன் 9. சரியா? இது சுட்டி வடிவம். இந்த சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவத்துக்கு மாத்துற நேரம் இதுல பெருசா யோசிக்க ஒன்றும் தேவையில்லை. நான் என்ன சொல்லிக்கிறேன்? இப்படி இருக்கிற சுட்டி வடிவம் தானே.
இந்த சுட்டி வடிவத்துல மடக்கைன்னு சொன்னா லொக்னு சொல்ற ஒரு வேர்டு ஹெட் ஆகும். அந்த லொக்னு சொல்ற வேர்டு எங்க ஹெட் ஆகும்னு சொன்னா இங்க இதானே, இங்க இது இந்த மூணு, இந்த மூணு எங்க போகும்னு சொன்னா இப்படிதான். இப்படி ஒரு சுத்தன்னு இப்படி சுத்திட்டு இப்படி மேல வர மாதிரி. சரியா? ரைட். இங்க இருக்கிற மூணு 9 இந்த இடத்துக்கு வரும். இந்த 9 மேல அடுக்குக்கு போகும். இந்த ரெண்டு என்ன செய்யும்? 3 இந்த இடத்துக்கு வரும். இந்த ரெண்டு 3 இருக்கிற இடத்துக்கு இப்படி இறங்கிச்சின்னு சொன்னா எப்படி? ரெண்டு 3 இங்க இருக்குமா? இல்ல, 3 பேரும். சரியா? ரைட் ரிஷால், I'm going to leave the class for certain reasons, that's why I asked. ரைட், பிரச்சனை இல்லை. பாப்போம். ரெக்கார்டிங் வந்து ஒரு 2-3 நாள் போகும் அப்லோட் பண்றதுக்கு. ரைட். ரெண்டுன்னா கீழே வரும். கீழே வந்து சொன்னா மூணு எங்க அந்த இடத்துல இருக்குதா? இல்ல, மூணு போகுது அங்கிட்டு சைட் போகுது. அப்ப இங்க நடுவுல இருக்குது சமன். மூணு வந்து அங்கிட்டு சைட் போயிட்டு 9 இருக்கிற இடத்துக்கு வந்துருக்கு. அப்ப இந்த 9 என்ன செய்யும்? 9 இதுக்கு மேல போயிரும். ரைட். இப்ப நான் சொன்னேன் மடக்கைக்கு மாத்துற நேரம் லொக்னு சொல்ற ஒரு வேர்டு ஹெட் ஆகும். எங்க ஹெட் ஆகும்? யோசிக்க தேவையில்லை. இங்க சமன் இந்த இடையில தான் லொக்குங்கிற வேர்ட் ஹெட் ஆகும். சரியா? அப்ப எப்படி? ரெண்டு சமன் லொக் 3/9 இது. இதை வந்து எப்படி பெருமானம் காண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். டைம் போகுதுன்றதால குயிக்கா பார்ப்போம். எப்படி? லொக் 3 இது எப்படி உங்களுக்கு மாத்தேலும்? 9 3 வர்க்கம்னு மாத்தேலும். அப்படின்னு சொன்னா இதுல பெருமானம் 1. அப்ப 2 தர 1 2. சரிதானே? ரைட். இந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு. இங்க பாக்குறேன். இப்ப என்ன? இப்பதான் நான் கேள்விக்கு வரேன். இது நான் சின்ன ஒரு ரீசன் போனது. ரைட். நான் குயிக்கா அழிப்பேன். தேவண்டாக்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இந்த லொக்கை இல்லாமக்கிற நேரம் என்ன நடக்கும்? இதே விஷயம் தான். இல்லாமக்கிற நேரம் இப்படி சுத்திட்டு போற மாதிரி தான். அப்ப என்ன நடக்கும்? லொக்கை இல்லாமக்கிற நேரம் எக்ஸ் வந்து 2 இடத்துக்கு வரும். இந்த ரைட். ஓ ஓ இந்த எக்ஸ் வந்து 2 இடத்துக்கு வரும். 2 இங்க போகும், 4 மேல வரும். சரியா? எப்படி? எக்ஸ் கீழே இறங்கின்னு சொன்னா எக்ஸ் சமன் 2 என்ன செய்யும்? அங்கிட்டு போயிரும். பேய்த்து 4 மேல போயிரும். எக்ஸ் சமன் 2/4 அடுக்கு எத்தனை? 2 4 2 8 8 2 16. டவுட் இல்லையே? டவுட் இல்லை தானே? ரைட். தேவண்டாக்கள் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ரைட், கிளியர். மிச்சம் ஸ்லோவா அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்லோன்னு சொன்னா எனக்கு ஸ்பீடா விளக்கப்படுத்தவும் இருக்கும். அதாவது ஸ்பீடா விளக்கப்படுத்தினா எப்படி? டீப்பா போறது கொஞ்சம் அப்படி மேலால போவேலும். விளைஞ்சா ஸ்லோ தானா? ரைட். அடுத்த கேள்வி. இதுல ஸ்லோவா போறது ஸ்பீடா போறது என்னன்னு சொன்னா கொஞ்சம் சில ஆக்கள் இருக்கிறீங்க. ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு நிலைமையில இருப்பீங்க, எனக்கு அது தெரியும். ஆனா யார் யாருன்னு தெரியாது. சரியா? அதனால பேசிக்கா போறது எல்லாருக்கும் நல்லம். இதே எப்படி கொஞ்சம் பேசிக் தெரிஞ்ச ஆக்களுக்கு போரிங்கா தான் செய்யும். பார்ட் 1 நாங்க பாக்குறது இல்ல. மெயின் ரீசன் என்ன? எங்களோட நோக்கமே லேசா எப்படி நாங்க பார்ட் 1 மெயினா இதுல இவ்வளவு டீப்பா பாக்குறது ரீசன் என்னன்னா, நான் குரூப்ல போட்டு இந்த மாதிரி லேசா மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வழி. எப்படி இவ்வளவு நேரம் யோசிச்சோமா? இல்ல, சின்ன சின்ன விஷயம் தான். இதுலயும் பாருங்க. ஏற்கனவே என்ன போமசி போமசி பாருங்க. அச்சர கணிதத்தோட இருக்கிற போமஸ் என்ன சொன்னேன்? போமசின்னு சொன்னா வாய்ப்பாடு. ரைட். எப்படி? 4p வர்க்கம் கியூக்கும் 6p கியூக்கும். இதை குயிக்கா பார்ப்போம். ஏற்கனவே விளக்கப்படுத்தினது ஆளு.
எப்படி அச்சர கணிதத்தை விட்டுட்டு நம்பர் எழுதுவீங்க. 2 வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு 8 12 16 6 12 18 இப்படி போகும். ரைட், குயிக்கா பார்ப்போம். ரைட், பேசிக்லேருந்து போவோம் வேணா. ரைட், ரெண்டுக்கும் பொதுவாக வைக்கணும், சின்னதாக வைக்கணும். எது? 12 நம்பர்ஸ்ல போமசி 12 இதை எடுத்துட்டேன். இப்ப பி வர்க்கம் கியூவும் பி கியூவும் இது சரியா? என்ன சொல்லிக்கிறேன்? என்ன கணியங்கள் இது? பின்னு சொல்ற ஒரு கணியம் மிகுது, கியூன்னு சொல்ற ஒரு கணியம் மிகுது சரியா? ரைட், இப்ப இதுல உயர் அடுக்கு எடுக்கணும். இங்க பி வர்க்கம் மிகுது, இங்க பி இது சரியா? இப்ப நான் ஈக்கிற எழுத்து என்ன? பி. இங்க பீட ஓராம் அடுக்கு, இங்க 2ஆம் அடுக்கு. உயர் அடுக்கு என்ன? பி வர்க்கம். ரைட், தர இங்க கியூ விக்குது, இங்கேயும் கியூ விக்குது. உயர் அடுக்கு கியூ தான். அப்ப பி வர்க்கம் கியூ அச்சர கணிதத்துல போமசி, இது வந்து நம்பர்ஸ்ல போமசி. ரெண்டு எல்லாத்தையும் பெருக்கி எழுதினீங்க சொன்னா 12 தர பி வர்க்கம் தர கியூ எப்படி வரும்? 12 பி வர்க்கம் கியூ சரியா? ரைட், ரைட்டா? ஸ்கிரீன்ஷாட் பண்றீங்களா? ரைட், எங்களுக்கு இதை விட்டுட்டு பார்ட் 2 பார்க்கவும் மேலும். பார்ட் 2ல கஷ்டமான கேள்வி டிஸ்கஸ் பண்றது அப்படி போவோம் மேலும். பார்ட் 2 ஸ்ட்ரக்சர் கேள்வி, எஸ்ஐ கேள்வி. ஆனா இது மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு லேசி. பார்ட் 1 சரி, அதை தான் கொஞ்சம் டீப்பா பார்க்குறோம். உங்களுக்கு மார்க்ஸ் தானே தேவை. அடுத்தது ரைட், அரியத்தின் தரப்பட்டுள்ள அரியத்தின் கேள்வி என்ன? ரைட், நான் பெஸ்ட் அரியத்துக்கு இடுறேன். எத்தனை? இது சமன் தரவுகள் இதான் தந்திக்கிற டீட்டெயில் உங்களுக்கு. இது எத்தனை? 6 சென்டிமீட்டர். நீளம் எத்தனை? 10 சென்டிமீட்டர். ரைட், கேள்வி என்ன? தரப்பட்டுள்ள அரியத்தின் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட இருமுகங்களை அளவீடுகளுடன் வரைந்து காட்டுக. லேசு, நான் நினைச்சேன் கனவளவு பரப்பளவு அந்த மாதிரி. ரைட், பார்ட் 2க்கு போக சொல்லி ஒரு ஆள் மெசேஜ் போட்டிக்கிறீங்க. பார்ட் 2க்கு போக சொல்லி என்ன செய்யறது? கொஞ்சம் செக் பாக்ஸ்ல குயிக்கா போடுங்க. ரைட், இதை பார்த்துட்டு போவோம். பார்ட் 2ன்னு சொன்ன ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்ப்போமா? கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் நான் சொன்ன பார்ட் 1ல பி பார்ட். பார்ட் 1 லேசு தான், உண்மையிலே லேசு தான் பார்ட் 1. ரைட், வானம் பார்ட் 1 பார்ப்போன்னு போட்டுறீங்க. ம் ம் பி பார்ட் பார்ப்போமா? ரைட், அடுத்தது ரைட், இப்படி ஒரு முடிவுக்கு வருமே. எங்கட அகாடமி நம்பர் இது. இப்போ இதில் 1 2 பேர் ஈப்பீங்க. பார்ட் 1 வந்து பார்ப்போன்ட்டு சொல்லி ஒரு முடிவுல சரியா? நான் சொல்றேன், என்ன சொல்றேன்? இப்போ பார்ட் 1 பார்க்குற, பார்ட் 1 விட்டுட்டு தானே போக போகிறோம் பி பார்ட்டுக்கு. ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு போக போகிறோம். நீங்கள் பார்ட் 1 செய்யுங்க. பார்ட் 1ல ஏதாவது சரி பிரச்சனை, அதாவது டவுட் என்ன சரி இருந்தா, டவுட் என்ன சரி இருந்துச்சின்னு சொன்னால் ரைட், டவுட் என்ன சரி இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, குரூப்பில் போடுங்க சரியா? நான் குரூப்பில் வாய்ஸ் ரெக்கார்டில் சரி நான் விளக்கப்படுத்துகிறேன் சரிதானே? ரைட், வாய்ஸ் ரெக்கார்ட் நான் போடுவேன். நீங்கள் பார்ட் 1 செய்யுங்க. பார்ட் 1ல ஏதாவது சரி டவுட்னு சொன்னால் கேள்வி நம்பரை போட்டு டவுட்னு போடுங்க. நான் வந்து அதுக்குள்ள வாய்ஸ் ரெக்கார்டு போடுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால்
கேள்வியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போடுங்க, அது இன்னும் லேஸ் ஆகிடும். ரைட், ஸ்ட்ரக்சர் கேள்வி போகும். சரிதானே? எல்லாரும் முடிவோட தான் போறோம். நீங்க சொல்றது சரிதான், இது வந்து உண்மையிலே லேசு தான். அதே மாதிரி லேசா மார்க்ஸ் எடுக்கணும். ரைட் ரைட் ரைட். ரைட், பார்ட் பி. பார்ட் பில முதலாவது கேள்வி. சரியா? என்ன கேள்வி? கேள்விய பாருங்க. தாவரக்கன்றுகள் விற்பனை நிலையம் ஒன்றில் இருந்த ரைட், தாவரக்கன்றுகள் விற்பனை நிலையம் ஒன்றில் இருந்த கன்றுகளுள் 5/3 மரக்கறி கன்றுகள் ஆகும். எஞ்சியவற்றுள் 5/1 பழக்கன்றுகள் ஆகும். மீதி வேறு கன்றுகள் ஆகும். என்ன? ஒரு தாவரக்கன்று நிலையத்தில் இருக்கிற தரவுகள் தந்திக்குது, அப்படித்தானே? என்ன சொல்லிக்குது? என்ன சொல்லிக்குது? குயிக்கா பாருங்க. தாவரக்கன்று விற்பனை நிலையத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு தாவரங்கள் ஈக்குது. எவ்வளவுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா பின்னத்துல தந்திக்குது. எப்படி? இருந்த கன்றுகளுள் 5/3 மரக்கறி கன்றுகள். நான் இப்ப குறிக்கிறேன். எப்படி? மரக்கறி கன்றுகள் 5/3. எஞ்சியவற்றுள், எஞ்சியதில், சரியா? எஞ்சியதில் 5/1 பழக்கன்றுகள். ரைட். இந்த கேள்விக்கு முதலாவது ஒரு படம் ஒன்று கீரினின்னு சொன்னா இன்னும் லேசா இருக்கும். எப்படி? இந்த படம், இந்த மெப்ப கீர்னின்னு சொன்னா ஸ்கேலி செய்யறதுக்கு லேசு. சரியா? இந்த டீட்டெயிலிங் தானே. ரைட், இப்ப நான் கேக்குறேன். தாவரக்கன்றுகள் விற்பனை நிலையத்துல இந்த கன்றுல 5/3 மரக்கறி கன்றுகள் சொன்னா, ஆரம்பத்துல மொத்தம் 5 கன்றுகள் எத்தனை? முழுசு 5/3 மரக்கறி கன்றுன்னு சொன்னா மொத்தம் எத்தனை? 5/5. இப்ப ஆரம்பத்துல ஈந்தது என்ன? 5/5. இதுல மரக்கறி என்று சொல்றது எத்தனை? 5/3. ரைட், இப்ப நான் கேக்குறேன். 5/5, 5/3 மரக்கறின்னு சொன்னா எஞ்சியது என்ன வரைக்கும்? 5/3 இங்க பெய்த்துது, மிச்சம் 2. ரைட், இப்ப தொடர்ந்து போகுது கேள்வி. எப்படி? மேலுள்ள தரவுகளை நான் குறிக்கிறேன். எஞ்சியவற்றுள், அதாவது எஞ்சியவற்றுள் சொல்றது எஞ்சியதில். இல்டு சொன்னா பெருக்கல், இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. எஞ்சியதில் 5/1. எஞ்சியதில் இல்டு சொன்னா பெருக்கல். 5/1 பழக்கன்றுகள், பழம். சரியா? மீதி வேறு கன்றுகள். ரைட், அதை பிறகு பார்ப்போம். இப்ப நான் ஃபெஸ்ட்டுக்குள்ள கேள்வியில செய்யறதுக்குள்ள எனக்கு டீட்டெயில் இதா. ரைட், உரோமிலக்கம் 1 என்ன? பல வகை மற்றும் வேறு வகை கன்றுகளின் எண்ணிக்கை, மொத்த கன்றுகளின் எண்ணிக்கை என்ன பின்னமும். ரைட், கொஞ்சம் அட்வான்ஸான கேள்வி, ஃபெஸ்ட் கேள்வியே. பல வகை மற்றும் வேறு வகை கன்றுகளுடைய எண்ணிக்கை. பல வகை கன்றுகள். ரைட், பல வகை கன்றுகளை நான் காணணும். அப்படி காண்றதுக்கு எனக்கு என்ன டீட்டெயில் தந்துக்குது? பாருங்க, பல வகை கன்றுகளை காண்றது எப்படி? மரக்கறிக்கு வந்து 5/3 பெய்த்துது. சரியா? மரக்கறிக்கு 5/3 பெய்த்துது. ரைட், குரூப்ல போட்டிக்குது பேப்பர். சரியா? மரக்கறிக்கு வந்து 5/3 பெய்த்துது. எஞ்சியதுன்னா 5/2. இதுல 5/1. எஞ்சியதில் தான் 5/1 பல வகை. அப்ப என்ன? பல வகை மற்றும் வேறு வகை கன்றுகள். பல வகை கன்றுகள் என்ன? எப்படி காண்றது பல வகை கன்றுகளே? ரைட், பாப்போம். இது 5/3 பெய்த்துது. இந்த எஞ்சியதில் பல வகைக்கு சொல்றேன். எஞ்சியது 5/2 இல்டு சொன்னா பெருக்கல். எஞ்சியதில் 5/1 இது பெருக்கினா 5 கீழே 25, மேலே 1 2. சரியா? இது பல வகை. இப்ப 25/2 பல வகை. ரைட், ஏற்கனவே 5/3 மரக்கறி.
இதையும் கண்டாச்சு, பல வகையிட பின்னத்தையும் கண்டாச்சு. அடுத்தது என்ன காணணும்? எஞ்சியவற்றுள் மீதி வேறு கன்றுகள். அப்ப வேறு கன்றுகள் என்ன? ரைட், உங்களுக்கு தெரியும் மொத்தம் ஒரு தாவரக்கன்று நிலையத்துல ஈக்கிற மொத்தம் ஒரு தாவரக்கன்று இதுல ஈக்கிற மொத்தம் ஒரு தாவர கன்றுல ஈக்கிற தாவர நிலையத்துல ஈக்கிற மரக்கறி கன்றுகள் எவ்வளோ? 5 மேல் 3 இவ்வளோ ஈக்குது. பல வகை இவ்வளோ ஈக்குது. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா பல வகையிடையும் மரக்கறி இடையும் எண்ணிக்கை வருமா? வரும். சரியா? அப்ப இதுல பேலன்ஸ் ஈக்கிறது தான் வேறு கன்றுகள். மொத்தம் 3 வகையான கன்றுகள் தானே ஈக்குது. மொத்தம் 3 வகையான கன்றுகள் ஈக்குது. அப்ப பேலன்ஸ் உள்ளது தான் அப்படின்னு சொன்னா இதுர எண்ணிக்கையும் கூட்டினா இது ரெண்டு கூட்டுத்தொகை வரும். எஞ்சியது வேறு கன்றுகள். அப்ப என்ன செய்யணும்? மொத்தம் 5 மேல் 5 இதுல இருந்து இதையும் கழிக்கணும் வேறு கன்றுகளை காண்றதுக்கு. சரிதானே? ரைட். இப்ப பாக்குறேன், இதையும் கூட்டினா எத்தனை? கூட்டுறோம். 5 3 சக. ரைட். போமசி எத்தனை? ரைட், பெருசா எழுதுறேன். ரைட் ரைட். போமசி எத்தனை? 5க்கும் 25க்கும் 25 போமசி. சரியா? இங்க இருக்கிற 5 இங்க 25 மாறிக்குன்னு சொன்னா கீழே 5ஆல பெருக்கப்பட்டிக்குது. அப்ப மேலையும் 5ஆல பெருக்கணும். 5 3 15 சக 25 இங்க 25. அப்போ ஒன்னாலதான் பெருக்கிக்கிறீங்க. அப்ப மேலையும் ஒன்னால ஒரு 2 2 25 மேல் 17 என்ன? 17 என்ன? வேறு கன்றுகள். ரைட். இப்போ உங்களுக்கு என்ன செய்யலும்? வேறு கன்றுகளோட எண்ணிக்கை தெரியும் இவ்வளோ, பல வகையோட எண்ணிக்கை இவ்வளோ, மரக்கறியோட எண்ணிக்கை இவ்வளோ. சரியா? ரைட். இப்போ எல்லாத்துடைய இதையும் கண்டினியூ. உங்களுக்கு கேள்வி என்ன? பல வகை மற்றும் வேறு வகை கன்றுகளின் எண்ணிக்கை மொத்த கன்றுகளின் எண்ணிக்கை என்ன பின்னமாகும்? எப்படி செய்யறது? பல வகை மற்றும் வேறு வகை கன்றுகளுடைய எண்ணிக்கை இது ரெண்டையும் கூட்டுத்தொகை. நாங்க இவ்வளவு செய்யணுமா? ரைட். நான் இவ்வளவு செய்ய தேவையில்லை. ரைட். இவ்வளவு செய்ய தேவையில்லை. நான் இப்பதான் சரியா பாக்குறேன். இவ்வளவு செய்ய தேவையில்லை. பாருங்க, மரக்கறிയുടെ எண்ணிக்கை இவ்வளோன்னு சொன்னா எஞ்சியது மொத்தமே என்ன? பல வகை மற்றும் வேறு கன்றுகள். சரியா? பல வகை மற்றும் வேறு கன்றுகள் தான் எஞ்சியது. அப்படித்தானே? ஷுவரா? மரக்கறிக்கு 5 மேல் 3 பேஜின்னு சொன்னா எஞ்சியதுன்னா 5 மேல் 2 எஞ்சியது. இந்த எஞ்சியதுல தான் பல வகையும் வேறு கன்றுகளையும் ஈயும். சரியா? பல வகை மற்றும் வேறு கன்றுகளின் எண்ணிக்கை மொத்த கன்றுகளின் எண்ணிக்கையின் என்ன பின்னமாகும்? மொத்தத்துல மேல இது. அப்ப நான் போடுறேன்னா இந்த இது 5 மேல் 2 மொத்தம் ஈந்தது 5 மேல் 5ல இது பொய்த்துன்னு சொன்னா முதலாவது கேள்விக்கு ஆன்சர் இது. இவ்வளவு எழுதுனது கூட மொத்தம் ஈந்தது 5 மேல் 5 கழிக்கிறேன் மரக்கறிയുടെ எண்ணிக்கை. அப்ப இதை கழிச்சேன்னு சொன்னா எனக்கு 5 மேல் 2 வரும். இதுதான் என்ன? இதுதான் என்ன? இதுதான் என்ன? பலவகை மற்றும் வேறு வகை கன்றுகள்கிட்ட மொத்த எண்ணிக்கையில பின்னம். சரியா? ரைட். அடுத்த கேள்வி போவோம். பழக்கன்றுகளின் எண்ணிக்கையை மொத்த கன்றுகளின் எண்ணிக்கை பின்னமாக தருக. பழக்கன்றுகளுடைய எண்ணிக்கையிட பின்னமா கேட்டிக்குது. உங்களுக்கு பல வகையிட எண்ணிக்கை காண்றது எப்படி? பழக்கன்று எப்படி காணுவீங்க? உங்களுக்கு தெரியும் எஞ்சியதில் 5 மேல் 1. எஞ்சியது என்ன?
எஞ்சியது 5 மேல் 2. இதுல 5 மேல் 1 தான்னா பல வகை. பிரிச்சிங்கன்னு நாங்க ஏற்கனவே செஞ்ச விஷயம். 1 2 25 பல வகை. ரைட், குயிக்கா பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே டைம் கொஞ்சம் பேத்துது. அடுத்தது வேறு கன்றுகள். வேறு கன்றுகளின் எண்ணிக்கை 328ன்னு சொன்னா விற்பனை நிலையத்திலிருந்து மொத்த கன்றுகளோட எண்ணிக்கை. ரைட், இப்போ உங்களுக்கு தெரியும் மரக்கறிയുടെ எண்ணிக்கை இவ்வளோ, பழக்கன்றுடைய எண்ணிக்கை இவ்வளோ அப்படின்னு சொன்னா வேறு கன்றுகள் எப்படி மொத்தத்துல இருந்து இதையும் கழிக்கணும் அப்படின்னு சொன்னா மரக்கறி சக பல வகை, மரக்கறி சக பல வகையில எண்ணிக்கையை நான் கூட்டுத்தொகையை காணணும். ஏன், ரெண்டுட மொத்தத்தையும் கூட்டி மொத்தத்துல இருந்து கழிச்சுன்னு சொன்னா எனக்கு வரப்போறது என்ன, வேறு கன்றுகள். அப்ப இதை 25 மாத்துறேன். இதை நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. 5 25 மாறுது, 3 15 சக 2 17 25 தான் என்ன, மரக்கறி சக பல வகை அப்படின்னு சொன்னா வேறு கன்றுகள் எண்ணிக்கை என்ன, மொத்தம் 1, அதுல இருந்து 17 25 போகணும். கழிச்சாத்துனே. ரைட், வீடியோ கிளியர் இல்லை. இப்ப பாருங்க, இப்ப கிளியர் ஆகும். ரைட், கழிச்சா எப்படி 1ல இருந்து இது போனா என்ன, 1ல இருந்து கழிக்கிற எப்படி லேசி கீழே 25 அப்படியே வரும். மொத்தம் 1ன்னு சொன்னா இங்க 25ண்டா 25 மேல் 25 25 17 என்ன 8. இதுதான் என்ன, வேறு கன்றுகள். இப்ப கேட்டுக்கிற கேள்வி என்ன, வீடியோ கிளியர் தானே மத்தாக்கள்? ம்ஹும். கொஞ்சம் இருங்க, சின்ன வேலை ஒண்ணு. ரைட், சரிதானே? ரைட், வீடியோ கிளியர். பார்ப்போம், கேள்வி வருவோம். வேறு கன்றுகளோட எண்ணிக்கை, வேறு கன்றுகளோட பின்னத்தை நான் கண்டுட்டேன், சரிதானே? வேறு கன்றுகளோட பின்னத்தை நான் கண்டுட்டேன். பின்னத்தை கண்டா எனக்கு என்ன கேட்டீங்க அடுத்தது, 328 வேறு கன்றுகளோட எண்ணிக்கை. அப்ப இந்த பின்னம் நான் இதை அழிக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் பண்றார்கள் பண்ணிக்கோங்க. வேறு கன்றுகளோட பின்னம் என்ன, ரைட், பின்ன பாடத்துல படிச்சுக்கிறீங்க. இதுல எண்ணிக்கை எத்தனையா, 328. சரியா, 328 அப்படின்னு சொன்னா 25 பிரிச்சு, இதுல அர்த்தம் என்ன, 25 பிரிச்சு அதுல 8 பங்குகள் தான் 328 அப்படின்னு சொன்னா இந்த 8 பங்கு தான் 328 சொன்னா நம்ம கேள்வி என்ன, மொத்த கன்றுகளோட எண்ணிக்கை, மொத்த பங்கு எத்தனை. சரியா, 8 பங்கு தான் 328 சொன்னா இவ்வளவு என்ன, பிரிச்சா எப்படி 8 4 32 41 முறை. இந்த பிரித்தல நீங்க குயிக்க செஞ்சு பார்க்கணும். எப்படி 25 தர 41, I1 5 I4 20, 21 2 1025. செட் பாக்ஸ்ல போடுங்க சரியா பிள்ளையாண்டு.
1025 கன்றுகள், மொத்த கன்றுகள். ரைட், வெரி குட். ரைட், நவ் கிளியர். நாட் கிளியர் சார், நவ் கிளியர். ரைட், 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 ரைட். சரியா? ரைட். இப்ப இதை நான் இங்கிட்ட அழிக்கிறேன், இந்த சைட். ஒவ்வொரு கேள்வி எழுத எழுத தேவையான ஆட்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, புறவு எழுதி கொள்ளே. ரைட். 4வது கேள்வி. அங்கிருந்த எல்லா கன்றுகளையும் ஒன்று ரூபா 95 வீதம் ஒருவர் கொள்வனு செய்தாரெனின் அதற்காக அவருக்கு செலுத்தினிடம். ரைட். பெருக்கல் கேள்வி என்ன? மொத்த கன்றுகள் இவ்வளோ, ஒரு கன்றுடைய விலை 95 ரூபா. என்ன செய்யணும்? மொத்த விலை காண்றதுக்கு 95 தர 95 ரூபா தர மொத்த கன்றுகள் 1025. பெருக்கினின்னு சொன்ன எப்படி? 5 25 2 2 10 12 1. இந்த பெருக்கெல்லாம் நீங்க குயிக்கா செய்யணும். 45 4 9 2 18 2 9. எத்தனை? 97,375 ரூபா. ஆன்சர் சரி தானே? பெருக்குனது எதிர பிழையாக சான்ஸ் மிகுது. ரைட், ஆன்சர் சரி. 97,375. ரைட். இதை ஸ்கிரீன்ஷாட் பண்றார்கள், எழுதுறார்கள் குயிக்கா. இதுகள் போமா போவேன். ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. உண்மையிலேயே நல்ல ஆப்ஷன். நான் பார்ட் 2 ஸ்ட்ரக்சர் பாக்குறது. சரி, இன்னும் பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட் 1 செஞ்சு பாருங்க. என்ன சரி டவுட் இன்ஜின் சொன்னா டிரெக்டா குரூப்லயே போடுங்க. ரைட். படம் ஒன்று தந்திக்குது. ரைட். பேப்பரும் கொஞ்சம் அட்வான்ஸான பேப்பர் தான் இது. நேற்று பார்த்த ஓலவில விட கொஞ்சம் அட்வான்ஸான பேப்பர் சொல்ல போனோம். ரைட். பாருங்க, எல்லா தரம் குறிச்சிட்டேனா? போடுங்க செட் பாக்ஸ்ல சரியான்னு சொல்லி. எல்லாம் சரியா? படம் தான் கொஞ்சம் கோணல இது. ரைட். கேள்வியை பார்ப்போம். இதுல என்ன விளங்குது உங்களுக்கு? கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தை பாருங்க. ஒரு செவ்வகம் இது. இங்க செங்கோணம் இன்ச்சின்னு சொன்னா இது என்ன வட்டம்? ஒரு கால் வட்டம். சரியா? ரைட். இந்த கால்வட்ட பகுதி அப்படி செவ்வகத்துக்குள்ளே கொண்டு வந்திக்குது. இந்த இடத்துல நீளம் 10, இது 12. இது மொத்தம் தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் சமன். இது சமன். சரியா? இது 6 சென்டிமீட்டரா. இது இதுல நீளம் தந்திக்குதா? தந்தி இல்லை. அப்படித்தானே? தந்தி இல்லை.
ரைட். இப்போ என்ன கேள்வி டிரெக்டாக போவோம். ஏபிசிடி எனும் மெல்லிய தகட்டுச் செவ்வகம் மீது 14 சென்டிமீட்டர் ஆரையுடைய மெல்லிய தகட்டிலான ஆரைச்சிரை ஒட்டப்பட்டு செய்யப்பட்ட இலச்சினை அருகில் காட்டப்பட்டு. ரைட், இது ஒரு பெஜ் இலச்சினை சரியா? எப்படி? ஏபிசிடி எனும் மெல்லிய தகட்டு செவ்வகம், இது ஒரு தகடு செவ்வகமா சரியா? அதுல 14 சென்டிமீட்டர் ஆரையுடைய மெல்லிய தகட்டினாலான ஆரைச்சிரை ஒட்டப்பட்டு செய்யப்பட்ட இலச்சினை. எப்படி? ஒரு தகட்டு செவ்வகத்துல கால்வட்ட ஆரையை கொண்டு வந்து மேல எப்படி ஒட்டிக்குது சரியா? ரைட். செவ்வக தகட்டின் நீளம் டிசியை காண்க. டிசின்னு சொல்றது என்ன? இந்த டிசி, இதுதான் டிசி சரியா? ரைட். இப்போ எனக்கு என்ன செஞ்சு டிசியை காண இயலும்? என்ன செஞ்சு காண இயலும் சொல்லுங்க பாப்போம். என்ன செஞ்சு காண இயலும்? செட் பாக்ஸ்ல தெரிஞ்சாக்கள் 14/6 = 8. கால் வட்டத்தில் உள்ள ஆரைகளை வச்சு டிசியை தானே கேட்டிக்குது. ரைட். செவ்வக தட்டின் நீளம் டிசி. வேற எப்படி காண இயலும் குயிக்கா? டிசி சமன் 26 சென்டிமீட்டர். ரைட். 26 எப்படி வந்துச்சு? குயிக்கா டைப் பண்ணுங்க, அன்மியூட் பண்ண கஷ்டம். கிளியர் தானே போர்ட்? எப்படி வரும் குயிக்கா? ம், 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 ம். கொஞ்சம் இருங்க, இந்த படத்துல ஆ, இந்த படத்துல தந்திர தரவு போதுமா? கொஞ்சம் அதை சொல்லுங்க எனக்கு ஃபர்ஸ்ட். தரவு போதுமான்னு சொல்லி. தரவு போதாது. ஏன்? 14. ரைட், கவனிங்க. போதும். எப்படி? மொத்தம் ஆரை எத்தனை? 14 சென்டிமீட்டரா சரியா? ரைட். ஆரை 14 சென்டிமீட்டர். செட் பாக்ஸ்ல இது 14. அதே மாதிரி என்ன, இதுவும் 14 தானே? இப்ப நான் சொல்றேன், இந்த ஆரைய காணணும், ஆரைய காணணும், டிசியை காணணும் சரியா? இந்த டிசியை காண்றதுக்கு எனக்கு பாக்குறேன், டிசின்னு சொல்றது என்ன? இந்த டிசி இங்கே இருக்குது, போதும் தரவு போதும். டிசி இங்கே இருக்குது. இந்த டிசியோட நீளத்தை காண்றதும் ஏபிட நீளத்தை காண்றதும் ஒண்ணுதான் சரியா? ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படி? இதுவும் சமன் தானே? ரைட். இப்ப ஏபிட நீளத்தை காண்றதுக்கு எனக்கு என்ன தரவு தேவை? தரவு தந்திக்குதா? ஏபிட நீளம் சொல்றது இந்த இப்படி போகுது. இதுல இந்த துண்டு 10ன்னு தெரியும், இது சமன்னு தெரியும். வேற என்ன வச்சு காணல எனக்கு? ரைட். அப்ப இது சமன்னு சொன்னா நான் யோசிக்கிறேன், இது எல்லாம் இந்த சமன் ஒத்த பக்கம் சமன்னு சொல்றது எதோட தொடர்பு படுது? இங்கே இது, இங்கே இமிக்குது. அதே ஒத்த கோடு சமன்னு சொல்லி இங்கே இமிக்குது. இந்த கோடு எதுல இயக்குது?
இந்த கால்வட்டத்துல ஆரையிலே இது ஆரை எத்தனையா 14 சென்டிமீட்டர். பாருங்க மொத்த நீளம் 14 சென்டிமீட்டர். இது 6 சென்டிமீட்டர்னு சொன்னா இது எத்தனை 14 6. அதாவது இது எத்தனை 14 6. 14 6 எத்தனை 8 சென்டிமீட்டர் தான். இது இது 8 சென்டிமீட்டர்னு சொன்னா இது எத்தனை ஆகிக்கும் 8 சென்டிமீட்டர் ஆகிக்கும். அதே மாதிரி இது எத்தனை ஆகிக்கும் 8 சென்டிமீட்டர் ஆகிக்கும். சரியா? அப்ப பாருங்க இது 8 இது 8 இது 10. அப்ப ஆகவே டிசிட நீளம் சமன் இங்க இருக்கிற 8 சக அடுத்த இருக்கிற 8 சக நடுவுல இருக்கிற 10 சென்டிமீட்டர். வெரி குட். ஒரு ஆள் போட்டு நீ 26 சென்டிமீட்டர்னு சொல்லி இது விளங்கித்தானே எப்படி போனேன்னு சொல்லி நானும் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் தரவு போதான்னு சொல்லி. சரியா? ரைட். எப்படி டிசின்னு சொல்ற நீளம் இதுவும் ஏபி சமன். ஏபி எதோட சம்மந்தப்படுது இங்க சமனிக்குது இங்க சமனிக்குது வேற எங்க சமனிக்குதுன்னு பாக்குறேன் இங்கே இருக்குது. அது எதுல இருக்குது கால்வட்டத்துல ஆரையில இருக்குது. அந்த ஆரையிட தரவு தந்தி இது 14ன்னு சொல்லி மொத்தம் தெரியுன்னு சொன்னா இது 6ன்னு சொன்னா மிச்சத்தை காண்றேன். இதை கண்டு இது இது 2 8ன்னு கண்டுபிடிக்கிறேன். 8 8 10 மூணையும் கூட்டினா 26 சென்டிமீட்டர். சரியா? ரைட். ரெண்டாவது கேள்வி இலச்சினையின் சுற்றளவினை காண்க. ரைட். சுற்றளவு காண சொல்லிக்குது. நான் இப்ப தெரிஞ்சது எல்லாத்தையும் குறிக்கிறேன். இது எத்தனை இது 8 இதுவும் 8. அப்ப ஒரு இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். சரியா? ஸ்டார்ட் பண்றேன். இது 26ன்னு தெரியும் இது 12ன்னு தெரியும். ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்படி சுத்திட்டு வரேன். ரைட். இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் டீல. இங்கே இங்க போனா 26 தெரியும். இங்கே இங்க போனா 12 அதுவும் தெரியும். இங்கே இங்க வந்தா 8. இப்ப சொல்லுங்க உழுக போகணுமா இல்ல? சுற்றளவுன்னு சொன்னா சுத்தி வர உள்ள நீளம். இங்க இங்க வந்தாச்சு 8 இது 8. இங்க இங்க வந்தா இது தெரியுமா? அது மட்டும்தான் தெரியாது. மத்தபடி இதுவும் தெரியும் இதுவும் தெரியும் இதுவும் தெரியும். ரைட். நமக்கு தெரியாது எது இந்த வில்லிட நீளம். ரைட். உங்களுக்கு தெரியும் ஒரு கால்வட்டத்துல வில்லிட நீளம். கிளியர் தானே? ஸ்ட்ரக் ஆகுதுன்னு ஒரு ஆள் போட்டிக்கிறீங்க. வீடியோ கிளியர் இல்ல. ரைட். இப்ப கிளியர் போல. ரைட். கிளியர் தானே? ஒரு கால்வட்டத்துல வில்லிட நீளத்தை காண்றதுக்கு எப்படி வில்லுன்னு சொல்றது என்ன? ஒரு வட்டத்துல பருதி பருதியிட நீளம்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் 2πr. சரியா? முழு வட்டம்னு சொன்னா தர ஒண்ணு போடணுமா தேவையில்லை. அரை வட்டம்னு சொன்னா தர அரை வட்டத்துல வில்லிட நீளம். முக்கால் வட்டம்னு சொன்னா 3/4. இங்க நெய்க்கிறது உங்களுக்கு கால் வட்டம். ஆகவே 1/4. இப்ப நான் பிரதிடுறேன். 2 தர பைக்கு பதிலா 22/7 தர 6 14 சென்டிமீட்டர் தர 1/4. இப்ப பாருங்க 7 7 ஒரு முறை 2. இந்த 2 இதையும் வெட்டினா 2. இங்க இதையும் வெட்டினா 2. மிச்சம் இங்கிறது என்ன? இந்த சுருக்கள் நீங்க செஞ்சு பாருங்க. நான் செய்க வழியை செஞ்சு தரேன். 22 சென்டிமீட்டர் தான்னா இந்த வில்லிட நீளம். சரியா? வில்லிட நீளம் 22 சென்டிமீட்டர். வெரி குட். ஆன்சர் போட்டிக்கிறீங்க. 22 சென்டிமீட்டரா விட இல்ல எனக்கு மொத்த சுற்றளவு தேவை. அப்ப எல்லாத்தையும் நான் கூட்டணும். 12 இங்க இருந்து ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 12 சக 26 சக திரும்ப 12 சக இங்க இங்க போறது 8 திரும்ப இங்க இங்க 8 வில்லிட நீளம் 22. மொத்தம் எத்தனை வந்துச்சின்னு போடுங்க செக் புக்ஸ்ல ஆன்சர். இது 6ண்டா இதுவும் 6 சக இங்க இங்க இதுவும் 8. மொத்தம் எத்தனை கூட்டுத்தொகை குயிக்கா? ரைட். 104.
நான் கூட்டி பார்க்கையில நீங்க சொன்னதே எழுதுறேன். 104 சரியா? எஸ் அனோவா? பிரச்சனையில் நான் தொடர்ந்து எஸ் நான் அழிக்கிறேன்.